என்னன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்ல போறாருன்னு ஊடகங்கள் சொல்லும்போது இல்ல அப்படிலாம் இந்த செய்தி சொல்ல போறது அப்படி வேற சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? இல்ல, திட்டம் வைத்திருந்தார் என்பது உண்மை. இப்ப இல்ல, மனநிலை எனக்கு சரியில்லை அதனால் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. மன அமைதிக்காக சொல்றாரு. மன அமைதிக்காக. அப்போ மன அமைதிக்காகனா இங்கே அமைதியின்மை வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அமைதி இன்மை வர காரணம் என்ன அப்படிங்கும் பொழுது அவருக்கு சாதகமாக தானே நடந்திருக்குது. நம்பியூரில் இருந்து 1000 பேர் வராங்க, ராஜினாமா பண்ணுறாங்க. சத்யபாமா ராஜினாமா பண்ணுறாங்க, முன்னாள் எம்பி. அதற்கப்புறம் கோபிலையும் அதுமாரி சில பேர் ஒரு ராஜினாமா பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்தா அப்பா அவருக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லி போட்டு பெருமையாக தானே படணும். ஒரு 3000 பேர் வெளியே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அப்படியா? ஆமாம், கிட்டத்தட்ட. அப்படியா? ஆனால் என்னன்னு விசாரித்தா இல்லைங்க, அவர் எதிர்பார்த்தது முழுக்க மேற்கு மண்டலம் முழுக்க இருந்து பல பேருந்துகளில் ஓடி வருவாங்க நம்மகிட்ட. பல 10,000 பேர் அல்லது 10,000 பேர்னு எதிர்பார்த்தாராம்.